மோடி அரசினுடைய சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்த அதிரடியான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் போல தமிழ்நாடு தொடங்கி வைத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அடிப்படையிலேயே சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும், அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி உச்சநீதிமன்றம் அதை தூக்கி போடணும் அப்படின்னு பலவிதமான பெட்டிஷன்ஸ், பல்வேறு விதமான காரணங்களை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை சைட் அவுட் பண்ணி அடுத்தடுத்து ஃபைலாக தொடங்கி இருக்கிறது. இதற்கு முதல் விதை தமிழ்நாடினுடைய சட்டமன்றம் போட்டது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது, இன்னைக்கு காங்கிரஸ் ஆகட்டும், ஏஎம்ஐஎம் ஆகட்டும், ஆம் ஆத்மி ஆகட்டும், இவர்கள் அத்தனை பேரும் அடுத்தடுத்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இதெல்லாம் தனித்தனியான எம்பிக்கள், கட்சியை சேர்ந்தவர்கள். ஒரு கட்சியே போயிட்டும் இந்த சட்டத்தை எதிர்க்க போகிறது அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து திமுக அப்படிங்கிறத சட்டமன்றத்திலே ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். என்னென்ன கிரவுண்ட்ஸில் சேலஞ்ச் பண்ணுறாங்க, குறிப்பாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு சட்டம் எதனால் சட்டவிரோதம் என்று சொல்லுகிறார்கள் என்கிற விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் அது எப்படி பட்டியலிடப்பட போகிறது, அந்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்லால ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி, காங்கிரஸ் எம்பி அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் சேலஞ்சிங் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸினுடைய எம்பி முகமது ஜாவத் அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம், அதாவது வக்பு போர்டுக்கு எதிராக அடுத்தடுத்து வழக்குகள், இது இவரது ஃபர்ஸ்ட் முகமது ஜாவத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி. அடுத்த செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, OIC சேலஞ்சிங் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இன் சுப்ரீம் கோர்ட் சேஸ் இட் ஸ்ட்ரைப்ஸ் முஸ்லிம்ஸ் ஆஃப் ரைட் டு மேனேஜ் தேர் ஓன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தியாக இருக்கிறது. OIC ஏற்கனவே சட்ட நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அதை குறித்து பேசும் பொழுது சிம்பாலிக்காக அந்த சட்ட நகலை கிழிச்சாரு அது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோஸுமே கூட இதாச்சு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த செய்தி, டெல்லியினுடைய எம்எல்ஏ, ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏ அமனத்துல்லா கான் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை சேலஞ்ச் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது லோக்சபாவில் கொண்டு வரப்பட்டு 3 நாட்கள் கடந்துருச்சு, 4வது நாளுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இதற்குள்ளே உட்காந்து டீட்டெயில்டாக சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் அவர்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இதுக்கெல்லாம் விதை போட்டது தமிழ்நாடு அப்படின்னா நம்ம அதை தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் முதல்ல சட்ட ரீதியாக அதை லீகலாக எதிர்கொள்ளும் அப்படின்னு சொன்னது தமிழ்நாடு தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆகிருக்க அந்த பீஸை பார்ப்போம். தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் vows to challenge Waqf bill in Supreme Court, calls it a bit to disturb communal harmony அப்படிங்கிற அந்த செய்தியும் கூட இருக்கிறது. ஸோ இது அடுத்தடுத்து போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 232 ஓட்டுகள் லோக்சபாவில் எதிர்ப்பாக விழுந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க அடிப்படையில் சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுக்கான அந்த உரிமை, அவர்களுடைய வக்பு நிலம் அல்லது வக்பு போர்டுக்கான அந்த உரிமைகளை மேனேஜ் பண்ணுறது, நிர்வகிக்கக்கூடியதுக்குள்ளே நீங்கள் அடுத்த ஆளை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேஸாக இருக்கிறது. பாதுல்லா கான் எல்லாம் கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதே போல் ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, 29, அதே போல் ஆர்டிகல் 300A அப்படிங்கிற இந்த 4 அடிப்படை சட்டப்பிரிவுகள், அதே போல் மற்றும் ஒரு சட்டப்பிரிவு இதெல்லாம் அடி வாங்குதுங்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 ரொம்ப சிம்பிளாக நம்ம கேட்க வேண்டியது. இப்போ சோஷியல் மீடியாவில் கூட இது தொடர்பான டிபேட்லலாம் டிவி டிபேட்ஸை கூட வைரல் ஆச்சு. அதில் நம்ம பார்த்தோம், நெறியாளர் கேட்குறாரு, கார்த்திகை செல்வன் அவர்கள் கேட்குறாரு, வலதுசாரி ஒருத்தர் அவர்கிட்ட கூட கேட்கல, பக்கத்தில் இருந்தவர்கிட்ட பிஜேபிக்கார்கிட்ட தான் கேட்குறாரு, வேலூர் இப்ராஹிம் அவர்கள்ட்ட. பட் அதுக்குள்ளே அவர் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்ப மோசமாக அல்லது அசூயையாக இருந்தது தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்குறாரு. என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நிர்வாகம் பண்ணணும், ஒரு இடத்துல சிறப்பாக பண்ணணும், வேறு மதத்தை தூக்கி வக்பில் போட்டால் என்ன அப்படிங்கிறது லாஜிக்கான கேள்வி மாதிரி தானே இருக்குது. அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணணும்லங்கிறீங்க. இதே மாதிரியான விஷயம் இந்துக்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கிறதா? அறநிலையத்துறைக்குள்ளேயே, அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருந்து அரசே நிர்வகித்தாலும் அதற்குள்ள இந்து மத நம்பிக்கையின்படி ப்ராக்டிஸிங் ஹிந்துஸாக இல்லாதவங்க அவங்கள பணியிலே சேர்க்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. நாளைக்கு இதை மாற்றினா நீங்கள் ஒத்துப்பீங்களாங்கிற முதல் கேள்வி இருக்குது. இதை விட ஹைலைட்டு, நீங்கள் வேறு மதம்லாம் வேண்டாங்க, அர்ச்சகர் அப்படிங்கிறது மத நம்பிக்கையுடையவங்க தானே, சாமி கும்பிட்றதுக்கான வழிபாடு தானே, அர்ச்சகராக எல்லா சாதியினரும் வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த இடத்துக்கே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே, இந்துக்களுக்குள்ளேயே அந்த இந்து வரக்கூடாது, இந்த இந்து தான் வரணும்னு பிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நவநீத்துன்னு நினைக்கிறேன், அவர் கொடுத்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் அது வைரல் ஆச்சு. கார்த்திகை செல்வன் அதை கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் இவ்வளவு இமோஷனலாக அதுக்கான ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவர் கேட்டு அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அது என்னென்னா,
இதில் அடிப்படையில் எல்லாருக்கும் சமத்துவம்னா எல்லா மத விஷயங்களுக்குள்ளும் நீங்கள் தலையிடலைன்னா இதுக்குள்ளே எப்படி நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறது. அப்போ இது திட்டமிடப்பட்டு அவர்களுக்கான மத வழிபாட்டு உரிமைக்குள் தலையிடுதல், அந்த இடத்துல சமத்துவ உரிமை மீறப்படுகிறது. ரைட் டு ஈக்குவாலிட்டிஸ் எல்லாரும் சமம் அப்படிங்கிறது. அடுத்தது ஆர்டிகிள் 25, ஒருவர் ஒரு மதத்தை, அந்த மதத்தினுடைய கடமைகள் சார்ந்த விஷயங்களை, ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் ரிலீஜன், அவருக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றுதல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இது இன்டர்ஃபியர் பண்ணுதுங்கிறது 2. 3வது ஆர்டிகிள் 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது தன்னுடைய மதம் சார்ந்த அந்த சடங்குகளில் தொடங்கி விஷயங்களை அவர்கள் செய்வதற்காக, அதில் ஒழுகுதல் அப்படிம்பாங்க இல்லையா, அதில் அது ஒழுக்கங்கிறதே ஒழுகுதல்ங்கிற சொல்ல இருந்தது தான். என்னென்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மதத்தின்பால் பயணிப்பதற்கான அந்த விஷயங்களை செய்வதற்கான உரிமைக்கு எதிராக இருக்கிறது. ஆர்டிகிள் 29, சிறுபான்மை சமூகத்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கான உரிமைகளுக்குள்ள இது இடையூறாக இருக்கிறது. ஆர்டிகிள் 300A, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னுட்டு அவர்களுக்கான அந்த சொத்துக்களை வைத்துக் கொள்ளுதல், நிர்வகித்தல், இது சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயும் தலையிடுகிறது அப்படின்னுட்டு இந்த விஷயங்களெல்லாம் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க வழக்குகள் போடப்பட்டிருக்குது. 4 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ளஸ் ஒரு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. அதே போல் அந்த பில் இன்னும் பிரசிடென்டியல், அதாவது ஒரு விஷயம் கவனிக்கணும், லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிருச்சு. இன்னும் ஒருவேளை அதை கூட ஒரு லாஜிக் மாதிரி கேட்கலாம். லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிருச்சு, அடுத்து அவங்க கையெழுத்து போடணும், குடியரசுத் தலைவர்கள் அவங்க கையெழுத்து போட்டால் அது சட்டம். அவங்க போட மாட்டோம்லாம் என்றைக்கும் சொல்ல போகிறதில்ல, ஆப்வியஸாக அது நடந்துற போதுங்கிறது இருக்குது. அதாவது இந்த வழக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு அது சட்டமாக அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன பிறகு உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ நாள் எடுக்குங்கிறது தனி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதில் கேட்கக்கூடியது, இந்துக்களும் சீக்கியர்களும் அவரவர்களுக்கான மத நிறுவனங்கள் சார்ந்து பெட்டிஷனில் குறிப்பிட்றாங்க முகமது ஜாவேத் அவர்களுடையது. இந்துக்களும் இஸ்லாமியர்கள் சீக்கியர்களும் அவரவர்களுக்கான ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டுகளை அமைத்து அவங்களே செல்ஃப் ரெகுலேஷன், இப்போ அட்டானமஸ்லாம் நம்ம சொல்லுவோம், செல்ஃப் ரெகுலேட்டரி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ சீக்கியர்களுக்கான குருத்வாராக்குள்ளே என்னைக்காச்சும் இவங்க டச் பண்ணிடுவாங்களா, அதுக்கான யோசனை வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா. அதே போல் இப்போ இந்துக்களுக்கானது இருக்கும் பொழுது வக்பு 1995 வக்பு சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பது என்பதே இது அடிப்படையில் உள்ளம் புகுந்து இவங்க குட்டையை குழப்பணும், தலையீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படியான வெவ்வேறு விதமான அளவுகோல்களை ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அரசு செய்ய முடியாது. ஏனென்றால் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 அதுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவருடைய பெட்டிஷனில் குறிப்பிடுறாங்க. மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இணைந்து தான் அந்த பெட்டிஷனையும் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அந்த நள்ளிரவு பாஸ் பண்ணப்படுது, அடுத்த நாளே அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு. ஸோ இதுதான் நான் ரெண்டுமே நடுராத்திரி 2:30 மணிக்கு அடுத்தடுத்த நாள் லோக்சபாக்குள்ளேயும் ராஜ்யசபாக்குள்ளேயும் போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வரும்பொழுது இது ஒவ்வொன்றத்தையும் அது எப்படி சேலஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு முக்கியமான விஷயமாக முகமது ஜாவத் அவர்களினுடைய பெட்டிஷன் இருக்கிறது. இதை விட எலாபரேட்டான இன்னொரு பெட்டிஷன் பார்த்தா ஏஎம்ஐஎம்னுடைய தலைவர் எம்பி அசாதுத்தீன் ஒவைசி அவர்களுடைய பெட்டிஷன். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்படியான குவரிஸை ரைஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்லக்கூடியது 7, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே 7 பிரிவுகள் வரைக்கும் மீறப்படுது அப்படிங்கிற வயலேஷன் அவர் குறிப்பிட்றாரு அவங்க தரப்பில். ஆர்டிகல் 14, 15, 21, 25, 26, 29, 30 அப்படின்னு 7 பிரிவுகளை கொடுத்துட்டு கூடுதலாக 300A அது ரைட் டு ப்ராப்பர்ட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்றாங்க. அப்போ இது அரசமைப்பு சட்டம் அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இதில் என்னென்ன கிளாஸஸ் அப்படிங்கிறது, இந்த வக்பு சட்டத்தில் என்னென்ன பிரிவுகள் எல்லாம் இதை மீறுது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு சப்டிவிஷன்ஸ் எல்லாம் சேர்த்தே சுமார் 20-25 பிரிவுகள் வரைக்குமே அவங்க கான்ஸ்டியூஷனலி அதை இன்வேலிட் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அதை வேணால் என்னென்ன பிரிவுகள்ங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட நம்ம இதில் அட்டாச் பண்ணலாம் பாருங்கள். இதுதான் லைவ்லாவில் அவர் என்னென்ன பிரிவுகள்ங்கிறதும், அதாவது இது அதுக்கு முரணாக இருக்குது, எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் முரணாக இருக்கிறது கொண்டு வரப்பட்ட வக்பு சட்டத்தில் அப்படின்ட்டு ஒரு எலாபரேட்டான விஷயத்தையும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஃபண்டமெண்டலி எப்படி இது ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மிக நீண்ட அளவுக்கான அந்த அஃபிடவிட்டே கூட அவ்வளோ எலாபரேட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய லஸ்ஃபீர் அகமத் அப்படிங்கிறவர் இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டும் முந்தின நாளே நடந்தது. அடுத்த நாள் ஆம் ஆத்மியினுடைய சார்பில் அவர்களுடைய எம்எல்ஏவாக இருக்கும் அமனத்துல்லா கான் அவர்கள் அவர் மூவ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுடைய எதுவும் பார்க்கும்போது இதே மாதிரியான பெட்டிஷன்ஸ். மொதல் விஷயம் அவங்க குறிப்பிடக்கூடியது என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட் ஆக்டில் இருந்து
ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறத ரீநேம் பண்ணதை அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. செக்ஷன் 3R, அதாவது முஸ்லீம்ஸ் ப்ராக்டிஸிங் 5 years இஸ்லாமை ஃபாலோ பண்ணவங்க தான் வக்புக்கு டொனேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து இன்ஃபார்மல் டெடிகேஷன்ஸும் இருக்கலாம், நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக நம்ம கேட்க வேண்டியது, நீங்கள் இந்து மதத்தை உதாரணத்துக்கு கொட் பண்ணோன்னா எல்லா இந்துக்களும் இந்துத்துவவாதிகள் கிடையாது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்துத்துவவாதிகள் தான் இந்துக்களுக்கான அத்தாரிட்டியான அதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது நீங்கள் இதெல்லாம் கட்டாயம் கடைபிடிச்சாதான் இந்த மதம் உங்களை அகாமடேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த வந்து இங்கே பொருந்தலை அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம அப்படி பொருத்த முடியுமாங்கிறதுக்கு. இன்னொன்று, கொடை கொடுத்தல் அல்லது ஒரு தர்ம காரியங்களுக்காக கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த மதத்தவர் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு கன்ஃபைன் பண்ணுறதே அது வந்து இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒமிஷன் ஆஃப் வக்பு பை யூசர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது, அதே போல் செக்ஷன் 3A 3B இது எல்லாத்தையுமே கூட அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து CEO ஆஃப் த முஸ்லீம் போர்டு நீட் நாட் பி எ முஸ்லீம் அப்படிங்கிற அந்த சப்செக்ஷனையும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆக இப்படியாக தொடர்ந்து இவர்கள் சட்டப்பிரிவுகளை கொண்டு வந்திருக்கிறது என்பது இந்த சட்டத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமைக்குள்ளே போய் அதை காலி பண்ணணும் அப்படிங்கிறதாக தான் அவங்க பதிவு பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அஃபிடவிட்ஸாக போயிட்டுருக்கு. திமுக சார்பில் டிஎம்கேன் சார்பில் போவோம் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டு அவங்க அதுக்கான ப்ராசஸில் இருக்காங்க. இது எப்போ உச்சநீதிமன்றத்தில் வரும் அப்படின்னா அது ரெஜிஸ்ட்ரியினுடைய இதை பொறுத்துங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த சட்டம் குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் கொடுத்து அது சட்டமாக அரசியலில் வர வரைக்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா சட்டம் ஆன பிறகு தான் நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ண முடியும். லோக்சபா ராஜ்யசபாவில் இருந்து அது பாஸ் ஆகி இப்போ அது குடியரசுத் தலைவருடைய டேபிளுக்கு போயிடுச்சு. அவங்க அதில் தாமதப்படுத்தாமல் உடனடியாக கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அது 200% இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரும்போது ரெஜிஸ்ட்ரி இதை எப்படி லிஸ்ட்டு பண்ண போகுது. ஏன்னா பல ஆண்டுகள் சில வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு அப்படியே தொடாமல் வைத்திருக்கிறார்கள். அந்த பிளேவை ரெஜிஸ்ட்ரி இந்த முறை செய்ய போகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப பேசுகிறது. என்ன பேசுகிறாங்க, நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகிறோம், எப்படிங்க ஜட்ஜஸோட சொத்துக்கள்லாம் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் கரெக்டு தான். அந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே வழக்குகள் பட்டியலிடப்படுறதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொலிஜியம் உங்களுக்குள்ளேயே கூடி முடிவெடுத்து எப்படி ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப நாளாக டிரான்ஸ்பரன்சி கேட்குறோம். அதுக்கெலாம் வரல. பட் ஒரு பேர் மினிமம்க்கு வந்திருக்காங்கிறது இருக்குது. அந்த இடம் ரொம்ப கவனமானது, ரொம்ப குரூஷியலானதும் கூட. எப்படி இது நகரப்போகிறது, ஏன்னா இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு. ஸோ அதுக்குள்ளே இது வருதா, இல்லை அடுத்த சிஜிஐ வர வரைக்கும் இது ஹோல்டில் இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குரூஷியலான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே என்ன மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இந்த கட்சிகள் சட்ட ரீதியான போராட்டம், அது காங்கிரஸில் தொடங்கி திமுகலேருந்து அதன் வரும் எடுப்பது ஒரு பக்கம், இதை அரசியல் ரீதியிலாக சமூக ரீதியிலான போராட்டமாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதையும் அடுத்த ஒரு ப்ராக்ரஸாக அந்த கலெக்டிவ் ஒப்பீனியன் நோக்கி நகர்த்துவது அப்படிங்கிறதும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுங்கிறத அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.